தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார். ஜெயங்கொண்டம் கீழக்குடியிருப்பு பகுதியை சார்ந்தவர் மகேந்திரன். இவர் திமுக கிளை செயலாளர். அவர் இன்றைய தினம் திமுகவிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாமகவினர் அவரை உற்சாகத்துடன் கட்சியில் வரவேற்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மகேந்திரன் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தவர்தான். ஆனால் கட்சியில் ராமதாசுடன் ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்தார். தற்பொழுது திமுகவில் இருந்து விலகி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கரம் உயர ஆரம்பித்துள்ளது. அவருக்கு வன்னியர்கள் 90% பேர் ஆதரவு உள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவினர் 90% பேர் அவருக்கு ஆதரவாக உள்ளதாக கூறப்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வயது அதிகமாகிவிட்டதாலும் அவரால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாததாலும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் வன்னியர்கள் பாமக தொண்டர்கள் குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் ஒரு உண்மையான பிரதிநிதியாக திகழ்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 90% தொண்டர்களுடன் முன்னிலையில் உள்ளார். டாக்டர் ராமதாஸுக்கோ அவருடைய காலத்து வயதானவர்கள் மட்டும்தான் தற்பொழுது ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்துள்ளார் ஜெயங்கொண்டம் கீழத்தோப்பு பகுதியை சார்ந்த மகேந்திரன்.